சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓ சாமுவேலா, ஓ இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் டேட் ஆச்சே. ஓ கிண்டல் பண்ணாதீங்க சார். உங்களை மாதிரி இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எல்லாராலையும் இருக்க முடியாதுல்ல. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக 2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். உங்களை பார்க்காம நான் போனா என்ன? இன்னைக்கு ஸ்ரீமதியுடைய பர்த்டே, அதனால குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம். இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றது, காலையில இருந்து மனசே சரியில்லை சார், ஒரே டென்ஷன். அதுல என்ன இருக்கு, இன்னைக்கு நீ என்ஜாய் பண்ண வேண்டிய நாள். எனக்குலாம் என்ன சார் என்ஜாய்மெண்ட் இருக்கு? வீட்டுல சொல்லிட்டு வர்ற மாதிரி நான் இங்க இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். என்னோட வீடு இதான் சார். நான் சீக்கிரமாவே இங்க வந்துருவேன். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை கலக்கணும் சார். திரும்பி வரணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆம்பளைக்கு அழகு ஜெயில்னு சில பொறுக்கி பசங்க சொல்லுவாங்க. ஆனா ஆம்பளைக்கு அழகு நல்ல அமைதியான குடும்ப வாழ்க்கை தான். ஓ இந்த வயசுல எனக்கு எதுக்கு சார் கல்யாணம், குடும்ப வாழ்க்கை, அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில எங்க சார் நடக்க போகுது? என்னோட தொழிலுக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க சார் கிடைக்கும்? உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு மேட்ச் ஆகுறது தானே, அது உனக்கு நல்லபடியா கண்டிப்பா கிடைக்கும். சார் இவங்க இத்தனை நாளா நம்ம ஜெயில இருந்தாங்க. ஆமா. ஏன் ஆண் கைதிகளுக்கும் பெண் கைதிகளுக்கும் இடையில அந்த மதில் மட்டும் இல்லைன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமாவே பழகுவோம். அப்படின்னா எங்களுக்கு பிரசவம் பார்க்கவே டைம் பத்தாதே. போ போ, காட் பிளஸ் யூ. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா? என்னைய கூட்டிட்டு போக யாரும் வரல. இது ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. பைசாவோட வேல்யூ எனக்கு நல்லா தெரியும். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். இப்போ ஆக்சிடென்ட்ல அடிபட்டு வந்த பொண்ணு கூட வந்தவங்க தானே? ஆமா. ஓபி கார்டு எடுத்துட்டு வாங்க. ஒரு ஓபி சீட் வேணும். பேரு 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 என்னன்னு தெரியலையே. பேரு சொல்லுங்க மிஸ்டர். அவங்க பேர் மேரி. வயசு? வயசு ஒரு 35. இல்ல 30 வேண்டாம், 29 போடுங்க. அட்ரஸ் சொல்லுங்க. கண்டிப்பா வேணுமா? ஆமா, சீக்கிரம் சொல்லுங்க. அது மத்திய சிறைச்சாலை, சென்ட்ரல் புழல், சென்னை. 100. ஓ இந்த சீட்டுக்கே 100னா மொத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஆகும்? அது ட்ரீட்மெண்ட் டைம்ல சொல்லுவோம். கம்மியா சொல்லுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஸ்கேன் எடுக்க. அங்க வாங்க. வா. கண்ணு திறந்துட்டாங்களா? இல்ல. ஏதாவது பெரிய பிரச்சனையா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓ பயப்பட ஒண்ணும் இல்ல. தேவை இருக்கும். எஸ்ஐ கூப்பிடுறாரு. எதுக்கு? வா சார். என்னையா உன் பேரு?
சாம்சங். ஆ? அது ஒரு டிவி பேர் தானே? டிவியோட பேரு சாம்சங். ஆ. என்னோட பேரு சாம்சன். அது இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ல யார் அட்மிட் பண்ண? தெரியல சார். வேற என்ன தெரியும்? ஜெயில இருந்து வந்தவங்கன்னு தெரியும். அது உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் நானும் அங்க இருந்து தான் சார் வந்தேன். ஆ? ஓஹோ, அப்படின்னா நீ ரொம்ப நல்லவன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா கொஞ்சம். ம். நீ அவகிட்ட இருந்து என்னெல்லாம் அடிச்ச? நானா? அந்த மாதிரி திருட்டு பழக்கலாம் எனக்கு கிடையவே கிடையாது சார். இந்த திருட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது சார். அது தப்பு. ஆமா, ஆ. பெரிய தப்பு. ஆ. செக் பண்ணி அவனை. இந்த பேக் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு பயந்து தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் சார். பாரு, பாரு. பேக்ல சார், என்னெல்லாம் என்னோட இருக்குன்னு பாரு. வேட்டியை விடுங்க. வேட்டியை விடுங்க சார். அவந்துட்டு போகுது சார். அதுக்குள்ள ஒண்ணும் இல்லை சார். அது ஐயோ, அந்த காசை எடுக்காதீங்க சார். அது சார், ஜெயில கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சார். அதை விடுங்க சார். விடுங்க ஏய், விடுங்க, சும்மா விடுங்க. சத்தம் போடாம இரு. சார், அது எடுக்காதீங்க சார். சார், அது ஒண்ணும் check இல்லை. பண்ணிட்டோம். நான் சொல்ல சார் 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 சார், அது ஒண்ணும் இல்லை சார். பார்க்க அழகா இருக்கு. இந்த அழகான சுந்தரியின் முகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆ, யாரா இது? இந்த பொண்ணுக்கு தான் சார் அடிபட்டு இருக்கு. இவளை எதுக்கு நீ கைக்குள்ள தூக்கி வச்சிருக்க? அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா பத்திரிகையில கொடுக்கணும்ல ஓ, சார். தொலைநோக்கு பார்வை. கரெக்ட் பண்ணிட்டியா? அதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உயிரோட தானே இருக்கா? அதான் என்னோட ஒரே நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. மேரி கூட வந்தவங்க தானே? அவங்க கண் முழிச்சிட்டாங்களா? முழிச்சிட்டாங்க. இவ்வளோ மருந்தும் வெளியிருந்து வாங்கணும். இந்த மருந்தை நீங்க வாங்குறீங்களா இல்ல நான் வாங்கட்டுமா? நீ வாங்குவ. சரி, அந்த போட்டோ இங்க தாங்க, பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏய், ம்? அவ அழகா இருக்கா. மாட்டேன், எடுக்க மாட்டேன். உன் கூட சண்டை. ஃபோன் எடுங்க மாமா. என்ன வேண்டாதவங்களுக்கு எனக்கும் வேண்டாம். இப்படி அழுறதுக்கு அண்ணா உங்களை என்ன பண்ணாங்க? இந்தாங்க, எனக்கு பேசுங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். பேசுங்க. நான் பேச மாட்டேன்னு சொல்றேன்ல. அண்ணா, நீங்க கால் பண்ணதுல இருந்து இங்க ஒரு ஆள் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. கவலையில குடிச்சிட்டு இருக்காரு. என்னால முடியல. ஏன் அவனுக்கு என்னாச்சு? சார் என்ன ரொம்ப தான் பண்றாரு? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அவன் ஒருத்தனை பாக்குறதுக்கு தான் நான் ஜெயில இருந்தே வந்தேன். இது புரிஞ்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்டு? ஹலோ ஹலோ, அண்ணா கால் கட் பண்ணிட்டாரு. ஒரு கலரான பொண்ணை பார்த்து தான் என்ன மறந்துட்டான். இன்னைக்கு வருவா, நாளைக்கு வருவான்னு நான் காத்திருந்து. இப்ப என்னாச்சு? காத்திருந்தேன்னு சொல்லாதீங்க. குடிச்சிட்டு இருந்தீங்க. இங்க பாருங்க, நான் ஏதாவது சொல்லிடுவேன். குடிகாரன். இல்ல ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இடிச்ச வண்டி நிக்காம போயிட்டான். அந்த வண்டி எனக்கு தெரியும், தமிழ்நாடு நம்பரு. போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். என் பேரு சாம்சன். வெளியில எல்லாரும் சாம்சாம்னு கூப்பிடுவாங்க. 3 வருஷமா நான் ஜெயில தான் இருந்தேன். கொலை முயற்சி செக்ஷன் 307. அந்த கேஸ வாதாடினதும் நான் தான். வாதாடி நான் பெரிய வக்கீல் ஆயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஐயோ, மெதுவா தலையை அசைக்காதீங்க. ஸ்கேனிங் எல்லாம் எடுத்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லையா? நெத்தியில ஒரு சின்ன காயம்தான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் உயிரே எனக்கு திரும்ப வந்தது. அந்த கடவுள் புண்ணியத்துல உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. உங்க வீட்டு நம்பர் சொல்லுங்க, நான் ஃபோன் பண்றேன். அவங்க இங்க வந்து அவங்களை கவனிச்சுப்பாங்கல்ல? 98. நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? மல்லிகா. மல்லிகா? நான் ஓபி சீட்ல உங்களோட பேர் என்னன்னு சொன்ன தெரியுமா? மேரின்னு சொன்னேன். அவங்க என் பக்கத்து வீடுதான். பொண்ணுங்கிறது ஒரு கம் மாதிரி மனசுல மட்டும் ஒட்டிக்கிட்டாங்க. அவங்களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு சொல்லுது. வேற நம்பர் ஏதாவது? கிடையாது. உங்க வீடு எங்க? கம்பம் கிட்ட. ரொம்ப தூரம் நடந்தா ஒரு சின்ன கிராமம் வரும். ஓ, அப்போ போய் யாரையாவது கூட்டிட்டு வரணும்னாலும் அதுவும் ரொம்ப கஷ்டம்தான். சரி, நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். என்ன சிஸ்டர், என்ன விஷயம்? 20,000 rupees கவுண்டர்ல கட்டிட்டு பில்லும் ரெசிப்டும் வாங்கணும். 20,000 rupees?
ஆமா, எம்ஆர்ஐக்கு மட்டும் 12,000 ஆச்சு. பில் கட்டினா தான் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு இப்படி சொல்ல தான் தெரியும். ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ண இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இல்ல, புரியுதா? இங்க பாருங்க, இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். தலையில தொப்பையும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டா நர்ஸ் ஆயிட முடியாது. ஒரு நர்ஸ்னா நெஞ்சுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கணும். கருணை, நேர்மை, இரக்கம், அன்பு, உதவி செய்யற மனப்பான்மை, இது எல்லாமே இருக்கணும். Who are you? Who are you? I am doctor. I am patient கூட வந்தேன். என்ன சிஸ்டர் பிரச்சனை? பில் கட்ட சொன்னதுனால வந்த பிரச்சனை. ஆரம்பத்திலே பில் பே பண்ண முடியுமா? நீங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல நோய் குணமாயிடும்னு என்ன கேரண்டி? எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியுங்கிறதும் எங்களுக்கு தெரியாது. அதனால முதல்ல ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் தான் காசு. சரியா சொன்னப்பா. அதானே மிஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் பில் கட்டி தான் ஆகணும். டாக்டர், உங்க வைஃப் மேல ஏதாவது வண்டி கிண்டி வந்து இடிச்சதுன்னா உங்க வைஃபை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவீங்களா இல்ல பைசா எடுக்க ஏடிஎம்க்கு போவீங்களா? இப்ப சொன்னது கரெக்ட். ஏடிஎம்ல காசு இல்லைன்னா நாளைக்கு காலையில பேங்க்குக்கு தான் போய் ஆகணும். அது வரைக்கும் பேஷண்ட் இங்க இருக்கட்டும். காசை கட்டினதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பாருங்க. என்னங்கிறீங்க? சரிதான். டாக்டர் இங்க வாங்க. இது கொஞ்சம் பிரச்சனையாகிற மாதிரி இருக்கு. பேசி திக்கறதா நல்லது. பிரஸ்காரங்களுக்கு விஷயம் போச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால நீங்க கிளம்புங்க. ஆனா நாளைக்கு பேங்க் திறந்த உடனே நீங்க பணம் கொடுத்தா போதும். நீங்க பொறுமையா எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்படி மரியாதையா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மருந்துக்கு இருந்து சரியா குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட நான் பார்க்க மாட்டேன். நான் டாக்டர் இல்ல, சிஸ்டர். எல்லா சிஸ்டரும் எனக்கு சிஸ்டர் கிடையாது சிஸ்டர். நான் எப்பவுமே இப்படிதான். மனசுல தைரியத்தோட எப்பவும் உண்மையை பேசினா யாரா இருந்தாலும் ஆஃப். அப்புறம் நம்மள கூப்பிடுவான் சாருன்னு. நம்மள அப்படித்தானே கூப்பிட்டான். ஆனா நாளை காலையில 10 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான். எப்படியாவது நாம பணத்தை கட்டியே ஆகணும். இல்லைன்னா என்கிட்ட வெறும் 5,000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிறத சேர்த்தாலும் 20,000 தேராதே. அப்ப எனக்கு என் மனசுல ஒண்ணு தோணுது. நாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிடலாம். நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.